எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெசிஷன் ட்ரீ பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் பைத்தானில் scikit-learn sklearn யூஸ் பண்ணி எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் பைத்தானில் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா செட் தேவையில்ல, கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் எடுத்திருக்கேன். அந்த டேட்டா செட் தான் இது ஒரு டயபெட்டிக் அந்த பேஷண்ட்ஸோட டேட்டா செட் இது. ஓகேங்களா, இப்போது இதுதான் நம்ம டார்கெட் வேரியபிள். ஓகேங்களா, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். கிளாசிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன். அவுட்கம்ங்கிறது தான் டார்கெட் வேரியபிள், மற்ற எல்லாமே ஃபீச்சர்ஸ். சரிங்களா, அதே இது இதே மாதிரி டயபெட்டிஸில் நான் இன்னொரு டேட்டா செட் எடுத்துருக்கேன். அது அப்படி இது என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்கம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெக்னன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டார்கெட் வேரியபிளாக வச்சுட்டேன். ஏன்னா அது கிளாசிஃபிகேஷன் கிடையாது, ரெக்ரெஷன் ப்ராப்ளம்னால டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கலாம். ஓகே, அதுதான் ப்ரெக்னன்சி. ஸோ நான் டார்கெட் வேரியபிளாக எடுத்திருக்கேன். மற்ற எல்லா வேல்யூஸுமே நான் ஃபீச்சராக எடுத்திருக்கேன். அவுட்கம்மை ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னா இம்போர்ட் பாண்டாஸ். சரிங்களா, பாண்டாஸ்ங்கிற டேட்டா ஃப்ரேம் வேணும். ஓகே, அதை பிடிஏ இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் scikit-learn தட் இஸ் sklearnலேருந்து ட்ரீ இம்போர்ட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். ஏன் கிளாசிஃபையர்னா இது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஓகே, அந்த டேட்டா செட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையருங்கிறத இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் மாடல் செலெக்ஷன் அதுலேருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எழுதுகிறோம். சரிங்களா, டேட்டாவை ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்கை ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் sklearnலேருந்து மெட்ரிக்ஸ், நம்மளோட அல்காரிதம் நம்மளோட மாடலுக்கு எவ்வளோ அக்யூரசி வருதுங்கிறது செக் பண்ணுறதுக்கு மெட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் இருக்குன்னா விஎன் டேட்டா கோட் அண்ட் ஃபைல்ஸ் டேட்டா டயபெட்டிஸ் CSV ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா அதோட ஹெட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். டாப் ஒரு 5 rows மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபீச்சர் காலம்ஸ் என்னென்ன? ப்ரெக்னன்சிஸ், குளுக்கோஸ், பிளட் ப்ரெஷர், ஸ்கின் திக்னஸ், இன்சுலின், BMI டில் ஏஜ் வரைக்கும். சரிங்களா, அது வரைக்கும் தான் என்னோடய ஃபீச்சர் காலம்ஸ். இப்போது அவுட்கம்ங்கிறது என்னோட டார்கெட் வேரியபிள். ஓகேங்களா, அப்போது எக்ஸுக்கு என்னோடய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுறேன். ஒய்க்கு நான் அவுட்கம்மை பாஸ் பண்ணுறேன். அவுட்கம்மை மட்டும் பாஸ் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். ட்ரெயின் டெஸ்ட் மூலியமாக எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டார்கெட்ஸ் டெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.3. அப்படின்னா 30% டெஸ்டிங்க்கு போயிடும். மிச்சம் 70% ட்ரைனிங்க்கு வந்துடும். ரேண்டம் ஸ்டேட் 1. ஓகே, இப்போது CLFங்கிற வேரியபிளுக்கு டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அசைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் டெப்த்து 5. இந்த மேக்ஸிமம் டெப்த்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ், டாப் நோட்லேருந்து கீழே வரைக்கும் எத்தனை நோட்ஸ் வரும் அது 5ன்னு கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் 5 அப்படின்னு. இதெல்லாம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இதில் நிறையா இருக்கும். மேக்ஸிமம் டெப்த் இருக்கும், மேக்ஸிமம் ஃபீச்சர் இருக்கும், நோட் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் டெப்த் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CLF1 = CLF.fit xtrain ytrain. இதில் பார்த்தீங்கன்னா xtrain ytrain மட்டும் ஃபிட் பண்ணுறேன் ட்ரைனிங்க்கு. எதுக்கு? டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையருக்கு xtrain ytrain டேட்டாவை ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒய் ப்ரெடிக்ட்டுங்கிற வேரியபிளுக்கு எக்ஸ் டெஸ்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இந்த கிளாசிஃபையர் மூலயமா. ஆல்ரெடி ஃபிட் பண்ண டேட்டாலேருந்து ஒரு மாடலை எக்ஸ் டெஸ்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்யூரசி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மெட்ரிக்ஸோட அக்யூரசி ஸ்கோர், ஒய் டெஸ்ட், ஒய் ப்ரெடிக்ட், இது ரெண்டுத்துக்கும் அக்யூரசி ஸ்கோர் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ப்ரெடிக்ட் பண்ண ஒய் வேல்யூக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டண்ட்டில் இருக்க ஒய் வேல்யூக்கும் நான் அக்யூரசி ஸ்கோர் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்ம டெசிஷன் ட்ரீன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸ்டார்டிங் டாப்லேருந்து கீழே வரைக்கும் பிரான்ச்சஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தேவையானதான் மேட்ப்ளாட்லிப். பைப்ளாட் மூலியமாக PLT-யாக எடுக்கிறேன். ஓகே, ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் ப்ளைபாட். மேட்ப்ளாட்லிப்லேருந்து ப்ளைப்ளாட்டுங்கிற இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை PLT-யாக எடுத்துக்கிறேன் ஆஸ் PLT. அப்புறம் SQL இம்போர்ட் ட்ரீ, அந்த ட்ரீயை திருப்பி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது FIGங்கிற வேரியபிளுக்கு
plt.figure அப்படிங்கிற அசைன் பண்ணினதுக்கப்புறம் tree.plot clf1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ட்ரெயின் பண்ண என்னோடய மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலை நான் இங்கே ட்ரீக்கு அசைன் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த பிளாட்டை ஷோ பண்ணுறேன், plt.show. தென் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபிகரை வந்து அந்த ஷோ பண்ண ஃபிகரை நான் சேவ் பண்ணிடுறேன், decision_tree.png சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையருக்கு மட்டும். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ரன் டிடிசி. டிடிசி தான் இல்லை, டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர். ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா செட். இதுதான் அதோட ஹெட், ஃபுல் வேல்யூ எல்லாமே இருக்குது. ப்ரெக்னன்சி, குளுக்கோஸ், பிளட் ப்ரெஷர் டில் அவுட்கம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறோம். அதை இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறோம் எக்ஸ் அண்ட் ஒய்யா. பிரித்ததுக்கப்புறம் அக்யூரசி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அக்யூரசி எவ்வளோ வருதுன்னா 0.33. ஏன்னா நான் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் எதுவுமே பண்ணல. சரிங்களா, எதுவுமே இது பண்ண, ஜஸ்ட் டேட்டா வாங்கியிருக்கேன், ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். டெப்த்து சும்மா நான் மேக்ஸிமம் டெப்த்துங்கிறது 5 கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதனால 0.33 வந்திருக்கு. ஓகேவா, இப்போது இதுதான் நம்மளோட டெசிஷன் ட்ரீ. இப்படி தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் டெப்த் 5 கொடுத்துருக்கேன். அப்போ 1 2 3 4 5 தெரியுதுங்களா, 1 2 3 4 5 மேக்ஸிமம் டெப்த் 5 கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காகவே மொத்தமாக 5 நோடு தான் இருக்கும். ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் 5 நோடு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஏன்னா சேவ் ஆகும். ஏன் சேவ் ஆகும்னா, இங்கே fig.save figureன்னு கொடுத்துருக்கேன் டெசிஷன் ட்ரீ அப்படின்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக முடிஞ்சிச்சு, ரன் ஆக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த மேக்ஸிமம் டெப்த்தை வந்து 5லேருந்து 2ன்னு மாற்றிடுறேன். சரிங்களா, அது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். ஹைப்பர் பேராமீட்டர் 5லேருந்து 2ன்னு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் 0.3ங்கிற மாதிரி வேல்யூ இருந்துச்சு அக்யூரசி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 0.66 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நியர்லி ஒரு 30 இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. 30% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃப்ரம் 30 to 60 ஒரு 30 அக்யூரசி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ண என்னோட டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா, இது டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையருக்கு மட்டும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டெப்த் நோடு வந்து 2 வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து 5 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 2 1 2. ஓகேங்களா, மொத்தமே 2 நோடு தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் நான் வந்து 5 கொடுத்தோம், இப்போ வந்து 2, அதனால் 2 மட்டும் தான் வந்திருக்கும். சரிங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் எடுத்து சேவ் ஆயிரும். சேவ் ஆக முடிஞ்சிச்சு. ஃபுல்லாகவே டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இது டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் மட்டும். இன்றைக்கி நம்ம டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் எப்படி பைத்தானில் சைக்கிட் லேர்ன் ஆர் எஸ்கேஎல் யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது கிளாஸிஃபையர் யூஸிங் டெசிஷன் ட்ரீ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம டெசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.